வணக்கம், வெல்கம் டு சுபா அடுக்கலை. நான் உங்கள் சுபா கந்தன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் தக்காளி ரெசிபி பார்க்கலாமா? இப்போ தக்காளி விலை கொஞ்சம் கம்மியாக இருக்குது இல்லையா? இந்த டயத்தில் நம்ம தக்காளி தொக்கு, தக்காளி ஊறுகாய், தக்காளி சாதம், இப்படி நம்ம தக்காளியை வச்சு நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம தக்காளி சாதம் ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்கு வெங்காய சம்பலோட இந்த தக்காளி சாதம் சாப்பிட்றதுக்கு ஒரு குஸ்கா சாப்பிட்றது போலயே இருக்கும். வாங்க எவ்வளவு ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறதை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருள் நான் இன்றைக்கி இந்தியா கேட்டு பாஸ்மதி ரைஸு கிளாசிக் இருக்குது இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேன். இதில் இந்த 100 கிராம் எடுக்கிற இந்த உலக்கு இருக்கு இல்லையா, இதில் நான் 300 கிராம் எடுத்திருக்கேன் அரிசி. இதில் நம்ம சாப்பாட்டு அரிசியில் கூட செய்யலாம், சீரக சம்பாவில் செய்யலாம். இன்றைக்கி நான் இந்த பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதில் நான் ஒரு 2 தடவை நான் இந்த அரிசியை நல்லா கழுவிட்டு தண்ணி பிடிச்சி வச்சு நான் இதை அரை மணி நேரம் நான் ஊற வைக்க போகிறேன். அந்த அரை மணி நேரத்தில் நம்ம தக்காளி சாதத்துக்கு தேவைப்படுற பொருட்களை எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நான் அடுப்பில் நான் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில், அதுவும் நெய் கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் தக்காளி 1 கிலோ அளவுக்கு நான் இதில் ஒரு கிட்டத்தட்ட 3/4 கிலோ அளவு கூட இருக்கும். இதில் 4 பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்கியிருக்கேன், தக்காளியும் நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய், இது பூண்டு ஒரு 4-5 பல் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இஞ்சியும் பூண்டையும் நல்ல தட்டி எடுத்துக்கலாம், அல்லது நீங்கள் மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக அரைக்கணுனாலும் அரைச்சி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம பட்டை வகைகள்லாம் போட்டு நம்ம இதை ஃபஸ்ட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கிடலாம். இது கூடயே நான் மல்லித்தழையும் புதினாவும் நான் சேர்த்துக்கிறேன். அந்த எண்ணெயில் மல்லித்தழையும் புதினாவும் நல்லா பொரியட்டும். இப்போ நீளமாக நறுக்கி வச்சுருக்கிற இந்த பெரிய வெங்காயம், இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம்லாம் நான் நீளமாக நறுக்கியிருக்கேன், தக்காளியவும் நீளமாக தான் நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். நம்ம தக்காளியெலாம் நீங்கள் பொடிசாக நறுக்கிட்டீங்க அப்படின்னா அது வதங்கின உடனே ரொம்ப கரைஞ்சிரும், ஒரு இனிப்பு சுவையை கொடுத்துரும். இந்த சாதத்துக்கு அது நமக்கு கொஞ்சம் இனிப்பாக இருக்கிறது விட இது போல் நீளமாக கட் பண்ணி போடுங்க, உங்களுக்கு தக்காளி சாதம் நல்லாயிருக்கும். நான் இதை ஒரு 2 நிமிஷம் நான் இதை மூடி வச்சுட்டு இப்போ மறுபடியும் நான் அதை கலந்து விடுதேன். வெங்காயம் நல்ல மெரூன் கலரில் வரணும், நல்ல செவந்து வரணும். அப்போ தான் நமக்கு இந்த தக்காளி சாதம் நல்லாயிருக்கும். இதில் காஷ்மீரி சில்லி பவுடர் நான் ஒரு கலருக்காக சேர்த்துருக்கேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு. இன்னும் 1 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, அதிகமான மசாலாக்கள்லாம் இல்லை. இப்போ நம்ம 1-2 தட்டி வச்சுருக்கிற அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க, அந்த எண்ணெயிலேயே மசாலாலாம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியவும் சேர்த்துடலாம். தண்ணி எதுவும் இப்போ சேர்க்க வேண்டாம். நான் பக்கத்தில் இன்னொரு அடுப்பில் கொஞ்சம் தண்ணி கொதிக்க வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த தக்காளியை நம்ம மூடி வச்சிடலாம். கொஞ்சம் இதில் தண்ணி விடும் இல்லையா தக்காளியில், அதிலே கொஞ்சம் வேகட்டும். இப்போ பாருங்கள், இதை மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் இந்த கிண்ணத்தில் 3 கிண்ணத்துக்கு நான் இந்த வெந்நீர் ஊற்றிருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். இப்போ நான் அரை எலுமிச்சம்பழம் ஜூஸ் ஊற்றிருக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
உப்பு வந்து உங்களுடைய சுவைக்கு ஏற்றாப்புல போட்டுக்கோங்க. எடுத்துருக்கிற அரிசியினுடைய அளவுக்கு ஏற்ற போல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணீர் வந்து நல்லா கொதிக்குது. பாசுமதி அரிசி நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியவும் நீங்கள் வடிகட்டிடணும். வடிகட்டி அதுக்கு பிறகு தான் நீங்கள் வந்து அரிசியை வந்து சேர்க்கணும். அது வந்து 3வது தண்ணினா அந்த தண்ணியோடு சேர்த்துடக்கூடாது. நமக்கு அளவுகள் வந்து மாறிடும். அந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துருங்க. இப்போ நம்ம அரிசியை சேர்த்துருக்கோம். இப்போ இதை ரொம்ப கலந்து விடாமல் லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கோம், அரிசியெல்லாம் உடஞ்சிடும். அதனால் மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தக்காளி சாதத்தை மூடி வைக்கலாம். இப்போ இது நல்ல சாதம் கொதிக்குது. ஒரு 3 பச்சை மிளகாயை வந்து நான் கீறி எடுத்து வச்சுருக்கேன். இதனுடைய இந்த தக்காளி சாதத்துக்கு இந்த மிளகாவும் அந்த வரமிளகாய் 1 டீஸ்பூன் போட்டோம். இது 2ம் தான் காரம். அதனால் காரம் வந்து நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு இது வேகட்டும். தண்ணீர் வந்து சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் கரெக்டாகிட்டு சாதமும் நல்ல உதிரியாக வெந்திருக்கு. நம்மளுடைய தக்காளி சாதம் வந்து ரெடியாக இருக்குது. அதிகமான ஸ்பைசஸ் எதுவும் அதிகமாக நம்ம கரம் மசாலாலாம் சேர்க்கல, தாளிக்கிறதுக்கு மட்டும்தான் சேர்த்துருக்கோம். அதனால் அருமையாக இருக்கும், ரொம்ப காடியாக இருக்காது. கடைசியாக நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய்யை வந்து மேலே வந்து இது போல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தக்காளி சாதத்துக்கு வெங்காய சம்பல் நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுடன் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.